ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. நம்ம ரியல் கோஸ்ட் எபிசோட்ல இன்னைக்கு 4வது எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவில் நடந்த, அதுவும் சமீபமா நடந்த கேமராவில் தென்பட்ட அமானுஷ்ய நிகழ்வுகளுடைய ஆதாரங்களோட உங்களோட விவாதிக்க போறோம். இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளை பற்றி தற்போது கூட சமூக வலைதளங்கள், மீடியாக்கள், பத்திரிகை செய்திகள்ல இன்னும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. எப்பவும் நம்ம சொல்றதுதான், இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டீங்க அப்படின்னா நாங்க அப்டேட் பண்ற எல்லா வீடியோஸ்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி, ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த உலகம் எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அற்புதங்களையும் அழகாகவும் திகழ்கிறது அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது. ஆனா அதே அளவுக்கு மர்மங்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பேச போற இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளை போன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளிலும் எவ்வளவு தூரம் கடவுளை நம்பிக்கையோட கும்பிடுறாங்களோ அதே அளவுக்கு அமானுஷ்யங்களையும் பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்பட தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நிகழ்வு எதை பத்தி அப்படின்னா, தமிழ்நாட்டுல திருப்பத்தூர் மாவட்டத்துல ஜோலார்பேட்டை அருகில் உள்ள ஏழைகளின் ஊட்டி என கொண்டாடப்படும் ஏலகிரி மலைப்பாதையில சமீபமா கடந்த 1.5 மாதங்களாகவே பாத்தீங்கன்னா அங்க ஒரு அமானுஷ்ய நிகழ்வு, அதாவது ஒரு வெள்ளை நிற உருவம் நள்ளிரவுக்கு மேல தென்பட்டு மக்களை எல்லாரும் அச்சுறுத்தி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த 1 மாத காலத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாம் சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க போகும்போது ஒரு வெள்ளை நிற அமானுஷ்ய உருவம் வந்து நடு சாலையில் நின்னது, அதை பார்த்து பயந்து தான் நாங்க ஆக்சிடென்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன, இது உண்மையிலேயே அங்க ஒரு வெள்ளை நிற உருவம் தென்பட்டதா அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள், செய்தித்தாள்கள், ஊடகங்கள் போன்ற எல்லா மீடியாக்களிலும் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பரப்பப்பட்டது. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க, அதற்கடுத்து அதை பத்தி விவாதிக்கலாம். இப்ப அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நள்ளிரவு 1 மணிக்கு பாத்தீங்கன்னா ஏலகிரி மலைப்பாதையிலிருந்து 2 பேர் பைக்ல வந்து கீழே திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அந்த வெள்ளை நிற அமானுஷ்ய உருவத்தை வந்து பார்த்து கேமராவோட வந்து கேட்ச் பண்ணி உங்களுக்கெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஏலகிரி மலைப்பாதையில நிறைய ஆக்சிடென்ட் நடந்து சொல்லிட்டு விவாத பொருளாக உள்ளாகுது. ஆனா இந்த வீடியோ பரப்பப்பட்டதுக்கு பின்னாடிதான் அதை பத்தி நிறைய மீடியாக்கள், பத்திரிகை செய்திகள் வந்து அங்க போய் இது உண்மை தன்மையை ஆராய்ச்சாங்க. அந்த சுற்று வட்டார மக்கள் என்ன சொல்றாங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1 மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த வீடியோ எடுப்பதற்கு 1 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணமான ஜோடி வந்து ஏலகிரி மலைப்பாதையை வந்து முற்றிலும் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா ஒரு 1 மணி 1:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கீழே போலான்னு சொல்லிட்டு பைக்ல போயிருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமானுஷ்யம் தென்பட்ட இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆண் வந்து, அந்த மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை வந்து பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி காப்பாற்றப்பட்டார். ஆனா அந்த திருமணமான பெண் வந்து அந்த இடத்துலயே ஆக்சிடென்ட் ஆகி அதிக காயங்கள் ஏற்பட்டு அந்த இடத்துலயே உயிரை விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணினுடைய ஆவிதான் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இது உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பார்த்திருப்பீங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆவியல் ஆராய்ச்சி உலகம் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி பேசியிருப்பேன். அவர்கிட்ட தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டேன். அப்ப பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இந்த நிகழ்வை வந்து பார்க்கல, ஆனா வந்து மேக்சிமம் அவங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், அந்த பெண்ணினுடைய ஆவிதான் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோன்றதா சொல்றாரு. அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆவிகள் வந்து 2-3 வகை இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறந்த பின்பு தன்னுடைய சுற்று வட்டார நண்பர்கள், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருந்து அவர்களை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவிகளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புனித ஆத்மாக்கள் சொல்லுவாங்க. இன்னொரு வகை என்ன அப்படின்னா அட்வைஸ்ல போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எதிர்பாராத விபத்துகள் உயிரிழந்த ஆவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்ற முடியாம அந்த உயிரை விட்ட அந்த இடத்தையே சுற்றி 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 திரியும்.
அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வேற யாராவது வந்தாங்கன்னா தன்னுடைய துணையா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணியோ வேற ஏதாவது விதத்திலேயோ அவர்கள் வந்து இறந்த பின்பு தன்னோட துணைக்கு சேர்த்து கொள்ள ஆசைப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வகை இந்த ஆவிகள் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட ஆவிகள், அதாவது துஷ்ட ஆவிகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி துஷ்ட ஆவிகள் வந்து இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு தன்னுடைய துணையை தேடிக்க ஆசைப்படும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு கூட தெரியும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா விபத்து பகுதி பார்த்து போகும் சொல்லிட்டு நெடுஞ்சாலைகள் நிறைய இடத்துல வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த காரணம் தான். ஏதாவது நபர்கள் இறந்து துஷ்ட ஆவிகளா உருவாகி அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதன்படி பார்த்தா இந்த ஏலகிரி மலைப்பாதையில தென்படுறது அந்த பெண்ணினுடைய ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதற்கு நம்ம பார்க்க போற இரண்டாவது வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டி நீலகிரி மலைப்பாதையில தென்பட்ட ஒரு அமானுஷ்ய ஆவி. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-2 வருடங்களுக்கு முன்பு எடுத்த வீடியோ இது. 2 இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வார விடுமுறை நாளான சனிக்கிழமையில ஊட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு நள்ளிரவு 12 மணிக்கு மேல 2-வீலர் பைக்ல வந்து ஊட்டிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நடு ரோட்ல வந்து ஒரு அமானுஷ்யம் தென்பட்டதாகவும் அந்த அமானுஷ்யத்தை பார்த்து பயந்து அலறி பைக் எல்லாம் கீழே போட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. மறுபடியும் அதே அமானுஷ்யம் ரோட்ல வந்து தென்பட்டதை பார்த்துட்டு அந்த இடத்துல பைக்கை போட்டு ஓடுனதா பார்த்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. சரி, அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்திரலாம். அந்த வீடியோவை பார்த்த பின்பு அதனுடைய உண்மைத்தன்மையை விவாதிக்கலாம். பாத்து பிடிச்சிக்கோ, கொஞ்சம் ஸ்பீடா போலாம். செம்ம ஏரியா இல்ல? செம்ம. ஏ மச்சான், கார்னர் வருதுடா, ஃபுல்லா கவர் பண்ணு. ஓகே ஓகே. செம்மடா, செம்ம கிளைமேட்ல செம்மையா இருக்கு. ஜாக் போட்டு வந்தோம். ஆமாடா, ரோட் நேரா ஊட்டியா? ஆமாடா, இது நேரா போன ஊட்டி தான். நல்லா இருக்கா? கையெல்லாம் வந்துருதுடா. பாத்துடா. ஏய் ஏய், பக்கத்துல திருப்பி எதுவும் வரலடா. வரல, மெதுவாவே போ, பயமா இருக்குடா. கையெல்லாம் உதறுதுடா. ஓகே, இப்ப அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. அந்த வீடியோல அந்த அமானுஷ்யம் தென்பட்ட உடனே அந்த இளைஞர்கள் அரண்ட விதம், பயந்த விதம், கத்துன விதம் அதெல்லாம் பார்த்தா உண்மையான வீடியோ தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புலப்படுது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஒருவேளை இந்த வீடியோ வந்து எடிட் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பிராங்க்குக்காக கூட இந்த வீடியோ வந்து பண்ணிருக்கலாம், அந்த அமானுஷ்யம் வந்து ஒரு ஆளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நல்லா உற்று கவனித்தீங்கன்னா தெரியும், அந்த அமானுஷ்யம் தென்பட்ட இடத்துல இருந்து பயந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க பைக்ல. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருப்பாங்க நினைக்கிறேன். மறுபடியும் அதே உருவம் அதே அமானுஷ்யம் வந்து ரோட்ல தென்படுது அப்படின்னா பிராங்கா இருந்தாவோ எடிட் பண்ணியிருந்தாவோ கச்சிதமா அதே இடத்துல அந்த உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்கன்னா அது உண்மையான அமானுஷ்ய நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். என்னடா ஊட்டி போற மலைப்பாதையில இப்படி ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய டைம் ஊட்டி போயிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி அமானுஷ்யங்கள் தென்பட்டதில்ல. நைட் டைம்ல கூட போயிருக்கேன். ஆனா நிறைய சுற்றுவட்டார பகுதி மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க இதைத்தான் சொல்றாங்க. மேக்சிமம் வந்து 10 o'clock மேல மேட்டுப்பாளையம் டு ஊட்டி சாலைகளை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊட்டி மக்களும் சரி மேட்டுப்பாளையம் மக்களும் சரி அப்படிதான் சொல்றாங்க. அதன்படி பார்த்தா நீங்க இனிமே ஊட்டிக்கு போகணும்னு தோணுச்சுன்னா மேக்சிமம் பகல் டைம்ல போயிடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கடுத்து 3வது அமானுஷ்ய
அமானுஷ்ய நிகழ்வு பார்க்கலாம். இந்த மூணாவது அமானுஷ்ய நிகழ்வு எங்க நடந்தது அப்படின்னா நமது அண்டை மாநிலமான கேரளாவுல சுற்றுலாத்தலமான வயநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ நல்லா உற்று பாருங்க. கேரள மக்கள் வந்து நம்ம இந்தியாவிலேயே சரி உலகத்திலேயே சரி அமானுஷ்யங்கள் பேய்கள் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் உள்ளவர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா அந்த கேரள நாட்டுல தான் பாத்தீங்கன்னா குட்டிச்சாத்தான்களுக்கு கோவில் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்போம், செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி சூனியம், மந்திரம், மை, வசியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எங்க இருக்குது அப்படின்னா கேரள மாநிலம் சொன்னா யாரும் மறுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே காண்பித்த அந்த 2 அமானுஷ்யங்களை போலவே இந்த அமானுஷ்ய வீடியோவும் பாத்தீங்கன்னா கேரள ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் போன்ற எல்லா ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் மிகவும் அதிகமாக பகிரப்பட்டது. பயத்தோட அந்த மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு பாத்தீங்கன்னா கேரள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரதில்லை அந்த வயநாட்டு பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் போன்ற மீடியாக்கள்ல இந்த வீடியோ நீங்க மேக்ஸிமம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதற்கு பின்பு இந்த வீடியோவினுடைய உண்மை தன்மையை ஆராய்வோம். நைட்டு கரெக்டா 2 மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. அந்த வீடியோ எதில் எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செங்கல் சூளை லோடு ஏற்றி கொண்டு போன லாரியில பாத்தீங்கன்னா டேஷ் கேமராவில இந்த அமானுஷ்யம் வந்து தென்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அமானுஷ்யத்தை நல்லா உத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்தவித எடிட்டிங்கும் மார்க்கிங்கும் செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அந்த ரோட்டை கடந்து போன அந்த வெள்ளை நிற பெண்மணியின் உருவம் பாத்தீங்கன்னா ரோட்டை விட்டும் கீழே இறங்கி ஒரு புதற்குள்ள போகுது. அதுல பாத்தீங்கன்னா அந்த இலைகள் மற்ற அந்த மரங்கள் தென்பட்ட விதம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. சோ அப்படி பார்த்தா அது கண்டிப்பா அமானுஷ்யம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்து பயந்து அந்த லாரி வந்து பின்னோக்கி எடுத்துட்டு வரதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வயநாட்டு மக்கள், அந்த பகுதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் சூளை முதல் கொண்டு 6 மணிக்கு மேல அந்த ஏரியா சுற்றுவட்டாரத்தில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரதில்லை. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பெண் வந்து வேடமிட்டு அப்படி கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்க நல்லா உற்று பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோல அந்த இடம் வந்து ஒரு ஆள் அரவமற்ற காடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அந்த இடத்துல ஒரு பெண்மணி அந்த நேரத்துல வந்து மேக்கப் பண்ணியோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காகவோ வர வேண்டிய அவசியம் இல்லை. சோ அப்படி பார்த்தா அது உண்மையான அமானுஷ்யம் தான் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் எல்லாமே நான் வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தித்தாள்கள், ஊடகங்கள் இருந்தா நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா இது மாதிரியான வீடியோக்களை வந்து என்கரேஜ் பண்றது கிடையாது. ஆனா இந்த வீடியோக்களுடைய உண்மை தன்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களோட சாய்ஸ், ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அப்படிலாம் இருக்காது. இது வந்து ஒரு அமானுஷ்ய நிகழ்வாவே இருக்காது, இது வந்து ஒரு எடிட்டிங் இல்லது ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னு தோணுச்சுன்னா என்டர்டெயின்மெண்டா கூட பாருங்க. அதே மாதிரி நம்ம சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் சேனல்ல பாத்தீங்கன்னா ரியல் போஸ்ட் வீடியோக்கள் மட்டும் அப்டேட் பண்றது இல்ல, மத்திய மாநில அரசுகளுடைய சிறந்த முதலீட்டு திட்டங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூஸ் இதெல்லாம் பத்தி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல உள்ள போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தோன்றிய இந்த காணொலி பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.